பேர் ரிஜு லிவின்ஸ். நாங்கள் புதுக்கடை பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம், கன்னியாகுமரி மாவட்டம். இப்போது ஒரு 2 நாளாகவே எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காக குமாருங்கிறவர் செயல்பட்டுட்டு இருந்தார். நேற்றைக்கு காலைல ஒரு 10 மணி ஆகும்போது ஒரு 50 பேர் கொண்ட குண்டர்களை வச்சு எங்கள் ப்ராப்பர்ட்டியில் பில்டிங் கட்டுறது, காம்பவுண்டு கட்டுறதுக்காக முற்பட்டாங்க. ஸோ அது நேரமாக ஒரு தகராறு ஆனனாலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்தனால அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சாயங்கால நேரம் என்ன ஆச்சுன்னா, எதர்ச்சியா அந்த பக்கம் போனப்போ நாங்கள் எங்களை வழிமறித்து எங்கள்கிட்ட ஒரு தாக்குதல் ஈடுபட்டாங்க. அப்போ அந்த வழியில் என்ன அடிச்சுட்டு இருந்தப்போ எதர்ச்சியா அந்த பக்கம் வந்த எனக்கு மச்சான் அவர் சென்னை செட்டில்டு, அவங்களோட குழந்தையோட ஞானஸ்தானத்துக்காக இன்வைட் பண்ண வந்திருந்தார். அந்த டைமில் அவர் வண்டியில் வந்தப்போ ஏதோ ஆக்சிடெண்ட்டாக வண்டியை ஸ்லோ பண்ண டைமு அவரோட வண்டியை வழிமறித்து அவரை வெளியேறங்க சொல்லிட்டு அவரை கொலவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. என்ன தாக்குனதில் என்ன மூக்கில் எல்லாம் கம்பியை வச்செல்லாம் தாக்குனதில் மூக்கில் அடிபட்டு அவருக்கு மண்டையில் ஒரு 4-5 பேராட்டும் கட்டையெல்லாம் எடுத்து அடித்து அவர் மண்டையிலலாம் பயங்கர பலத்த காயம், மண்டை கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இது ரொம்ப கொடூரமான தாக்குதல். ஒரு மனுஷனை செத்துப்போன்னு சொல்லி நீ உயிரோட நீ இருக்கக்கூடாதுன்னு மாதிரி கொலவெறி தாக்குதல் பண்ணிட்டாங்க எங்கள் மேலே. இப்போது போலீஸ் இதில் நம்ம நேற்றைக்கு ஈவினிங் தெரிவிச்சிருந்தோம். நமக்கு வந்துட்டு இப்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கம்ப்ளைண்ட்டு. இப்போது வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.